ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரே வாட்ஸ்அப்பை 2 மொபைலில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நமக்கே தெரியாமல் நம்ம வாட்ஸ்அப்பை வேறு யாராவது லாகின் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்றத எப்படி பார்க்குறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த சேட்டில் நான் ஹாய் அப்படின்ற ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணுறேன். அந்த மொபைல்லையும் ஹாய் அப்படிங்கிற மெசேஜ் வருது. அதே மாதிரி என்ன பண்ணுற அப்படின்னு மெசேஜ் பண்ணுறேன், இந்த மொபைல்லையும் அந்த மெசேஜ் வருது. இந்த மாதிரி ஒரே வாட்ஸ்அப்பை 2 மொபைலில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு வாட்ஸ்அப்பை 2 மொபைலில் யூஸ் பண்ண ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணணும். அந்த ஆப் லிங்க் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ண உடனே அந்த ஆப் மெயின் பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்களன்னா வாட்ஸ் வெப், சர்ச் ப்ரொஃபைல், டைரக்ட் சேட், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம ஃபஸ்ட்டாக இருக்கிற வாட்ஸ் வெப் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே யூசர் 1 2 3 4 5 6 அப்படின்னு 6 அக்கௌண்ட் இருக்கும். இதில் வேணும்னா 6 அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டாக இருக்கிற யூசர் 1 அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே ஒரு QR கோட் காட்டும். இப்போ யார் மொபைல் வாட்ஸ்அப் அக்கௌண்ட் லாகின் பண்ண விரும்புகிறீங்களோ அவங்க மொபைலில் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிங்களன்னா ஒரு ஸ்கேனர் ஆப்ஷன் காட்டும். அதை கிளிக் பண்ணி ஸ்கேன் கோட் அப்படின்றத கிளிக் பண்ணி இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிங்களன்னா இந்த மொபைல் வாட்ஸ்அப் அப்படியே இன்னொரு மொபைலில் கனெக்ட் ஆகிடும். இப்போது இதே மாதிரி உங்கள் மொபைலில் வேறு யாராவது யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு செட்டிங்ஸ் போய் லிங்க் டிவைஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்களன்னா வேறு ஏதாவது லாகின் ஆயிருந்துச்சுன்னா இந்த மாதிரி காட்டும். இதை கிளிக் பண்ணி லாக் அவுட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்களன்னா லாக் அவுட் ஆகிடும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.